இந்த ஜேபிஆருடைய ஆரம்பகால வளர்ச்சி மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை காவலர் ஒரு போலீஸ்காரர் பணியாக இருந்த பொழுது அங்கு ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறார். யார் இவரே? ஆமா, இவரே ஈடுபடுறார். ஈடுபட்டது தெரிந்த பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குற்ற செயல் ஈடுபட்ட ஜேபிஆரை திமுக ஏத்து எந்த அரசியல் பண்ணாலும் ஜேபிஆரை பார்த்துக்க. ஜேபிஆர் அறிவிக்கப்படாத எம்ஜிஆருடைய போர்படை அதிமுக அலுவலகமே ஒட்டை சூர்யா எம்ஜிஆர் பயந்துக்கிறார். எம்ஜிஆர் 3 நாள் வெளியிலேயே வரலையாம். யாருடைய? வண்ணை பாண்டியன். ஏன்னா வண்ணை பாண்டியனுக்கு சென்னையில் இருக்கிற எல்லா தாதாக்களும் பழக்கம். அப்போ வண்ணை பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலினாலும் பிரச்சனை. வரதராஜ மொழியார் தாதா அவரெல்லாம் அங்கே தூத்துக்குடியிலிருந்து தான் போய் பம்பாயில் செட்டில் ஆகிறாரு. அப்போ அதே காலகட்டத்தில் நம்ம கதாநாயகன் ஜேபிஆர் அங்கே போய் செட்டில் ஆகி கூலி வேலை பார்க்குறாரு. ரிக்ஷா ஓட்டுறாரு, கைவண்டி இழுக்கிறாரு, மூட்டை தூக்குறாரு. அரசியல் தொடர்பு, ரிக்ஷா ஓட்டுறது, இப்படி ஒரு குட்டி தாதாவாயிடுறாரு. நீங்க நார்த் மெட்ராஸ்ல திமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்த்து ஃபைட் கொடுக்கறது யாரு? பண்ணை பாண்டியன் தான். பண்டாரப்பேட்டை பாண்டியன், அவர் சவுத் ஆளு. அப்போ அவருக்கு அல்ல கை இப்படி ஓடிட்டு இருக்கு. இது ஒரு காலகட்டத்தில் என்ன கேட்டீங்கன்னா, பழைய சாராய வியாபாரிகள் பூரா கல்வி தந்தையா மாறுறாங்க. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். ஜேபிஆர் பற்றி நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப சமீப காலமா நிறைய கல்வி நிறுவனங்களையும் நடத்திட்டு இருக்கிறார். ஒரு பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார். இப்ப உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார். இந்த ஜேபிஆருடைய ஆரம்பகால வளர்ச்சி எப்படி? ஜே பால்ராஜ், இதனுடைய சுருக்கம் தான் ஜேபிஆர். அது எம்ஜிஆர். நீங்க மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன், இதுதான் எம்ஜிஆர். இதை பார்த்து அவர் ஜேபிஆர்னு சுருக்கிக்கிறார். இவருடைய பூர்வீகம் முட்டம் கிராமம். நீங்கள் தமிழ் திரைப்பட உலகத்தில் பாரதி ராஜாவை கேட்டால் அவர் கேமரா எடுத்து நேராக போகிற ஊர் முட்டம் தான். அலைகள் ஓய்வதில்லை படத்தை முட்டத்தை அப்படியே இயற்கையாக காமிச்சிருப்பார். அதான் ஜேபிஆருடைய சொந்த ஊர். மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை காவலர். இதுதான் அவருடைய வாழ்க்கை. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தவரா? ஆமா, போலீஸ். நீங்க ஆளு 7 அடி இருப்பார். காவல்துறையில சாதாரண கான்ஸ்டபிளா பணியாற்றார். இவருக்கு பணி எங்கன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலியில காங்கிரஸ் கவர்மெண்ட் அரசாங்கத்துல செல்லப்பாண்டியன் அவர் தான் சபாநாயகர். காங்கிரஸ் அரசாங்கத்தில் சபாநாயகர் வீட்டில் ஒரு பாதுகாவலர். இதுதான் அவருடைய முதல் பணி. அவருக்கு கிடைச்ச பணி போலீஸ்காரர் பணி. அப்படி போலீஸ்காரர் பணியாக இருந்த பொழுது அங்கு ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறார். யார்? இவரே? ஆமா, இவரே ஈடுபடுறார். ஈடுபட்டது தெரிந்த பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குற்ற செயல் ஈடுபட்ட ஜேபிஆரை அப்போ இருக்கிற எஸ்பி கூப்பிடுறார். எஸ்பி கூப்பிட்டு அன்னைக்கு சம்பளமே இவருக்கு ஒரு 800 ரூபா தான் சம்பளம். 100 ரூபாயை கையில் கொடுக்குறாரு. 100 ரூபாய் கையில் கொடுத்து, இந்த 100 ரூபாய்க்கு ரயில் எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் போய் இறங்கிடு. நடுவில் எங்கேயும் இறங்காது. அந்த எஸ்பி அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட். என்னடா எஸ்பி நம்மளை கூப்பிடுறாரு, உடனே 100 ரூபாய் கொடுக்குறாரு. கொடுத்து உடனடியே நீங்கள் கிளம்பு, நேராக எங்கே போகிற? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் எந்த ஊருக்கு போனாலும் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த ஊரில் போய் இறங்கிடு. இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அப்போ இவர் உடனடியாக எஸ்பியை சொல்லும்போது மீற முடியாது. அப்போ ஒருங்கிணைந்த எஸ்பினா ஏறக்குறைய ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் ஒரு எஸ்பி தான். அதை அவர் சொல்லுவதை மீறி நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா சிறை தான். அதனால சரி, நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிற பொழுது அப்போ கன்னியாகுமரி பம்பாய் ரயில், அந்த ரயிலுக்கான இணைப்பு ரயில் இருக்கு திருநெல்வேலியிலிருந்து வருது. அப்போ அந்த ரயிலில் ஏறி எங்கே போகிறாரு?
கன்னியாகுமரி போறார். கன்னியாகுமரியிலிருந்து அவர் வந்து இறங்கி இடம் பம்பாய். பம்பாய் வருவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குடியிருந்த இடம் கொழும்பு, இலங்கை தான். நீங்க அந்த ஏரியா கோஸ்ட் கார்டு பூராம நீங்க மீனவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள் எல்லாருமே வசையா நீங்க ஏதாவது தொழில் பண்ணணும், கூலி வேலை பார்க்கணும்னா நேரம் எங்க போயிடுவான்? கொழும்புக்கு போயிடும், இலங்கைக்கு போயிடுறது. அதுதான் சுதந்திரம் அடைந்த பிறகு அங்க யாரும் இருக்க முடியாது நிலைமை வரும்போது அங்க இருக்க அத்தனை பேர் இந்த திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள் தான். நீங்க இலங்கையிலே திருநெல்வேலின்னு ஊர் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ஊரையும் இந்த மக்கள் போய் அங்க ஊர் பேர் வைக்கிறான். அப்ப அவர்கள் பூரா சாலையாக கிளம்பி போன இடம் கொழும்பு. கொழும்புலேருந்து வந்து திருப்பி போய் சேர்ந்த இடம் பம்பாய். அப்போ பம்பாயில தாராவி அப்படிதான் உருவாகுது. அப்போ அங்க நம்ம வரதராஜ மூலியார் தாதா அவர்லாம் அங்க தூத்துக்குடியிலிருந்து தான் போய் பம்பாயில் செட்டில் ஆகிறாரு. அப்போ அதே காலகட்டத்தில் நம்ம கதாநாயகனை ஜேபிஆர் அங்கே போய் செட்டில் ஆகிறார். செட்டில் ஆகி கூலி வேலை பார்க்குறாரு, ரிக்ஷா ஓட்டுறாரு, கைவண்டி இழுக்கிறாரு, மூட்டை தூக்குறாரு, ரயில்வே போர்ட்டர் இத்தனை வேலை செய்கிறாரு. இது எத்தனை ஆண்டு காலம்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற 67 வரை, அது வரைக்கும் அவரு தாராவி ஏரியாவில் ஒரு தாதா ஜேபிஆர். அப்போ வந்து பால்ராஜ் தான். பால்ராஜ் தாதா தாராவியில் சாராயம் விற்கிறாரு. எல்லா சவுத் ஆட்கள் தான் அங்கே சாராயம் விற்பாங்க. நீங்கள் சாராயம் விற்கிறது எவ்வளோ கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, சாராயம் காய்ச்சுவதற்கு சாக்கடை தண்ணி ஊற்றி தான் சாராயம் காய்ச்சுவாங்க. அதுதான் அதிகமான பம்பாயில போதை வருமா. இது தாராவி வாழ் தமிழர்கள் சொன்ன கதை. அப்போ 67 காங்கிரஸ் ஆட்சி, அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு. அண்ணா ஆட்சிக்கு வர 67 வந்த பிறகுதான் அப்போ தமிழ்நாடு பக்கம் வர்றார். ஏன்னா செல்லப்பாண்டியன் அவர் வந்து சபாநாயகர் வீட்டுல திருடியதாக வழக்கு இவர் மேல இன்னும் இருக்கு. அந்த வழக்கு இருக்கு, இன்னும் அந்த வழக்கு இருக்கு, திருடியதாக வழக்கு. அப்போ ஆனா அவர் திருடல, அவர் திருடியது வேற ஒண்ணு. அது அப்புறம் பேசிக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்போ சென்னை வந்துடுறாரு. சென்னையில செட்டில் ஆன இடம் வண்ணாரப்பேட்டை சவுத் ஆட்கள் பூரா இருப்பாங்க. இந்த கூலிஸ், ரிக்ஷா ஓட்டுறவன், கடைகள் நிறைய வச்சிருக்காங்க. அப்போ வண்ணாரப்பேட்டை ஏரியால வண்ணை பாண்டியன் அவரு திமுக ஆட்சிக்கு வருது 67. 69 அண்ணா இறக்குறாரு, கலைஞர் சிஎம் ஆகிறாரு. அது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய திமுகவில் வண்ணை பாண்டியனுக்கு இவர் ஒரு எடுபடி. வண்ணை பாண்டியன் அந்த ஏரியாவுடைய பகுதி செயலாளர். அப்போ வண்ணை பாண்டியன் கூட நீங்க இருக்கிறாரு. ஒரு அரசியல் பாதுகாப்பு, ரிக்ஷா ஓட்டுவது, இப்போ பகுதி நேரம் பாக்கெட் சாராய் விற்பது. அப்போ அங்க அவருக்கு மீனவர்கள் மத்தியில் ஏன்னா இவர் ஃபிஷர்மேன் தானே. நீ காசிமேடு ஏரியாவில் அவரு பழக்க வழக்கம், அரசியல் தொடர்பு, ரிக்ஷா ஓட்டுறது, சாராய், இப்படி ஒரு குட்டி தாதாவாயிடுறாரு. வண்ணை பாண்டியனுடைய வண்ணாரப்பேட்டை பாண்டியன் அவர் திமுகல ஒரு குட்டி தலைவர். அவர்கிட்ட இவரு உதவியாளராக இருக்காரு, வலதுகரமா இருக்காரு. போக வர நீங்க ஃபிஷர்மேன் ஏரியா, அவர் வட்டி கொடுப்பாரு, வட்டி வசூல் பண்றது, இந்த மாதிரி வேலைகளுக்கு அவர் பயன்படுத்துறாரு. பிளஸ் சாராய வியாபாரம். நீங்க சாராய கடை, கந்து வட்டி எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் பூரா எல்லாம் சேர்த்தா பண்ணுவாங்க. அரசியல்வாதிகள் பூராம இது வந்து ஒரு அங்கீகாரமான தொழில். அப்ப இதை பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திமுக உடைஞ்சு அதிமுகவா மாறுது. அதிமுகவா மாறிய பிறகு வண்ணை பாண்டிய ஜேபிஆர் எல்லாம் அப்படியே எங்க வந்துடுறாங்க, அதிமுகவுக்கு வந்துடுறாங்க. 72 இவருடைய அடையாளம் அப்பதான் ஜேபிஆரா மாறுறாரு. எம்ஜிஆர் கட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் கட்சியை உடைக்கிறதுக்கு முந்தைய எதுல இருந்தாரு, திமுகல. ஏன்னா பவர் சென்டர் அப்பதானே. திமுக உடைச்சு அதிமுகவை மாறிய பிறகு பால்ராஜ் கூட்டிட்டு இருந்து போறான், ஜேபிஆர் கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்பதான் அவரு ஜேபிஆர் ஜேபிஆர் எம்ஜிஆரை பார்த்து காப்பி அடிச்சு ஜேபிஆர் ஆயிடுறாரு. ஜே பால்ராஜ ஜேபிஆர். அதாவது பால்ராஜுங்கிற பேரை பங்கஜராஜ்னு கொஞ்ச நாள் கூப்பிடுறாரு. ஏன்னா அது கிரைம் வழக்கு எங்க இருக்கு? திருநெல்வேலியில் இருக்கு. திருநெல்வேலியில் பால்ராஜன் தான் இருக்கு. போலீஸ் சர்டிபிகேட்ல பால்ராஜன் தான் இருக்கு. பால்ராஜன் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக பங்கஜராஜுங்கிறார். ஹிந்தி பேர் மாதிரி மாத்திக்கிட்டாரு. ஏன்னா நீங்க சந்திரலேகா மேல ஆசிட் அடிச்ச சுருளா, அவர் பேர் சுடலை முத்து, திருநெல்வேலி தேவர். எங்க போறாரு? பம்பாய் போனவனையும் சுருளாவா மாறி இந்திக்காரர் ஆயிட்டார். நீங்க இங்கிருந்து போற ஆட்கள் போறாம நீங்க மாணிக் தாகூர் விருதுநகர் எம்பி, அவர் தாகூர், அவரு நம்ம ஊர் தேவமார், நம்ம ஊரு தேவர். அங்க போனவனையும் ஹிந்திக்காரன் மத்தியில ஹிந்திக்காரன் காண்பித்துக் கொள்வதற்காக அடையாளத்தை மாற்றிக்கொள்வது. மாணிக் தாகூர் ஆயிட்டார். சரி, இவருக்கு தாகூருக்கு சம்பந்தமே இல்லை. சரி, அங்க டெல்லியில இருக்கிற பாக்க நினைப்பான் தாகூர் கம்யூனிட்டி வரையும் நம்மால் போல் இருக்கு. அங்க தேவர் போல அங்க பெரிய அரசியல்வாதி இருக்க மாட்டான். அப்ப தாகூரை பார்த்தா தாடி வச்சவனெல்லாம் தாகூர் இல்லைங்கிற மாதிரி மாணிக் தாகூர் ஆயிட்டாரு. சுடலை முத்து சுருளா ஆயிட்டாரு. பால்ராஜ் பங்கஜ்குமாரா இருந்து ஜேபிஆர் ஆயிட்டாரு. இதுதான் இவருடைய அடையாளம். அப்ப வண்ணை பாண்டியன் அதிமுகவுல ஒரு மாவட்ட செயலாளர் மாறுறாரு. எம்ஜிஆருடைய செல்லப்புள்ள. நீங்க நார்த் மெட்ராஸ்ல திமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்த்து ஃபைட் கொடுக்கறது யாரு? வண்ணை பாண்டியன் தான். வண்ணாரப்பேட்டை பாண்டிய, அவரு சவுத் ஆளு. அப்ப அவருக்கு அல்லக்கை இப்படி ஓடிட்டு இருக்கு. இது ஒரு காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில் அதே தொழில் தான். வண்ணை பாண்டியன் 77ல எம்எல்ஏ சீட் கேட்கிறாரு. எங்க? நார்த் மெட்ராஸ். எம்ஜிஆர் கொடுக்கல. ஏன் கொடுக்கலனா, இவர்கள் எல்லாம் முதல் தடவை அவர் என்ன பண்றாரு? படித்தவன், நீங்க வக்கீலு, கொஞ்சம் அறிவாளி, கொஞ்சம் சமூக பின்னணி உள்ளவன், இந்த மாதிரி ஆட்களுக்கு எம்ஜிஆர் பார்த்து கொடுக்குறாரு. ஏன்னா அவன் பூரா திமுக எம்எல்ஏக்களை எதிர்த்து நிற்கணும். இந்த மாதிரி சண்டை பிடிக்கிறவன், சாராயம் விற்கிறவன், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டவெல்லாம் கொடுத்தா நிற்க மாட்டான். அதனால எம்ஜிஆர் என்ன பண்றாரு? கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாரு. அதுல வண்ணை பாண்டியனுக்கு சீட்டு இல்லை. சீட்டு இல்லைனையும் வேற ஒருத்தர சீட்டு எம்ஜிஆர் கொடுத்துட்டாருன்னு வண்ணை பாண்டிய ஒரு பெரிய படையோட வர்றான். எங்க? அதிமுக அலுவலகத்துக்கு. அதிமுக அலுவலகமே ஒட்டைக்கப்படுது, சூறையாடப்படுது. அதிமுக அலுவலகமே ஒட்டைச்சு சூறையா. எம்ஜிஆர் பயந்துக்கிறார். எம்ஜிஆர் 3 நாள் வெளியிலேயே வரலையாம். யாருடைய? வண்ணை பாண்டியன். ஏன்னா வண்ணை பாண்டியனுக்கு சென்னையில் இருக்கிற எல்லா தாதாக்களும் பழக்கம். எல்லா தாதாக்களும் பழக்கம். அப்போ வண்ணை பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலினாலும் பிரச்சனை. அப்போ வண்ணை பாண்டியனை கட்சி விட்டு நீக்கிறார். வேற ஒரு சீட்டு கொடுக்குறாரு. சீட்டு கொடுத்த பிறகு வண்ணை பாண்டியனுடைய இடத்துக்கு யாரோ ஒரு ஆளை போடணும். யாரை போடுறது? வண்ணை பாண்டியனுடைய சிஷியனா இருக்கிற ஜேபிஆர் அந்த பதவிக்கு வர்றாரு. பதவிக்கு வர்றாரு. வந்த பிறகு திமுக தோல்வி அடையுது. அதிமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த உடனே மெட்ரோ வாட்டர் வாரிய தலைவர் ஆயிடுறார். யாரு? ஜேபிஆர் ஆன பிறகு நார்த் மெட்ராஸ் மட்டும் இல்ல, சவுத் மெட்ராஸ். அப்ப நீங்க 2ஆ தான் இருந்தது. ஆமா, சென்ட்ரல் மெட்ராஸ் கிடையாது. இந்த ஒட்டுமொத்தமான சென்னைக்கு அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர் பிளஸ் தாதா ஏதாவது ஜேபிஆரை கூப்பிடு. இந்த அளவுக்கு ஜேபிஆர் எம்ஜிஆர் நெருக்கமாயிட்டார். நெருக்கமான பிறகு ஜேபிஆரை எதா இருந்தாலும் ஜேபிஆர் பார்த்துக்க. மாநாடு போடுவது, கூட்டம் கூடுவது, நீங்க வட்ட செயலாளர் கூட்டம் போடுவது, திமுக எதிர்த்து எந்த அரசியல் பண்ணாலும் ஜேபிஆரை பார்த்துக்க. அப்ப ஜேபிஆர் அறிவிக்கப்படாத எம்ஜிஆருடைய போர்படை தளபதி. இதுதான் அவரு கூடிய சீக்கிரம், அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனையும் வண்ணை பாண்டிய சஸ்பெண்ட் பண்ண பிறகு வளர்ச்சி ஆயிடுறாரு. கல்லூரிகள் இப்ப கட்ட ஆரம்பிக்கிறார். இல்ல, இதெல்லாம் நீங்க 77 to 87 வரைக்கும் எம்ஜிஆருடைய முழு விசுவாசியா இருக்க. எம்ஜிஆருடைய மரணம் ஆன உடனேயும் ஆரம்பியினுடைய விசுவாசியா மாறுறாரு. ஆரம்பியோட இருக்கிறாரு. இதனால நேரடியாக எம்ஜிஆரோட தொடர்பு இருக்கு. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி ஆரம்பியுடைய சிசிலா மாறுறாரு. மாறிய பொழுதுதான் நீங்க இந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, நமக்கு கட்சிக்காரன் பூரா கல்லூரி நடத்தணும். நீங்க ஒரு எம்எல்ஏ எம்ஜிஆர் கேட்கிறாரு,
ஐயா எனக்கு பெங்களூர்ல என் பையன் படிக்கணும், அங்க ஒரு இன்ஜினியரிங் சீட்டுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. எம்ஜிஆர் அப்பதான் ஆச்சரியத்தோட பார்க்கறாரு. ஏன் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளே தமிழ்நாட்டில் கட்டினா என்ன? அப்பதான் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிடுறாரு, மந்திரிகளையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்க, நிலம் தர்றேன், அனுமதியும் தர்றேங்கிறார். அதுல ஜேபிஆரும் ஆரம்பிக்கிறார். ஜெகத்ரட்சகன் ஜேபிஆர். கல்விக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை, எம்ஜிஆர் கேட்டதால ஆரம்பிக்கிறார். அப்பதான் இந்த காலகட்டத்தில் தான் ஜெகத்ரட்சகன் ஜேபிஆர், வேலூர் விஸ்வநாதன், எல்லா அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய முனிரத்னம், எல்லா பழைய சாராய வியாபாரிகள் பூரா கல்வி தந்தையா மாறுறாங்க. அப்போ குறிப்பிட்ட பல்லு இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி ஒரு மாசம் முதலமைச்சராக இருக்காங்க. ஒரு மாசம் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஏறக்குறைய 250க்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் சயின்ஸ் கல்லூரி, பாலிடெக்னிக்கல் கல்லூரி எல்லாம் அதிமுக கியூல் நிற்கிறான். டிவியில் நின்னா அந்த அம்மாவுக்கு எந்த மசோதாவும் கைது போடுற நேரம் இல்லை. என்ன எது எல்லாம் காலேஜ் தான், காலேஜ் பர்மிஷன் தான். அதுல ஜேபிஆருக்கு 6 காலேஜ் பர்மிஷன் வாங்கினாராம். அப்பவே ஒரு மாசத்துக்குள்ள ஜானகி முதலமைச்சராக இருக்கும்போது ஆட்சி கவுந்து போச்சு. ஆட்சி கவுந்த பிறகும் நீங்க யாருக்கு பின்னாடி நிக்கிறாருன்னா ஜானகி ஆரம் வீரப்ப பின்னாடி தான் நிக்கிறாரு. ஏன்னா தோட்டத்துக்கு அவர் சொல்லுவாராம், நான் தோட்டத்து விசுவாசி, நான் ஜெயலலிதா சப்போர்ட் பண்ண மாட்டேன். யாருக்கு? ஜெயலலிதா சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் ஜானகி மீண்டும் முதலமைச்சரை கொண்டு வருவேன், அப்பதான் இந்த சாவல் புறா சின்னம். அதுல முழுக்க தமிழ்நாடு முழுக்க நீங்க என்ன எம்ஜிஆருக்கு எப்படி ஜஸ்டின் நீங்க அந்த ஜீப்ல தொங்கிட்டு அப்படி சுத்திட்டு போவார்ல பாடி கார்டு, அதே போல ஜேபிஆர் ஜானகிக்கு பாதுகாவலரா இருந்து மீண்டும் ஜானகிய முதலமைச்சர் ஆக்குவது அவருடைய வேலை. தேர்தல் முடியுது, தோத்து போகுது அந்த அம்மா. நீங்க அப்ப 27 சீட்டு ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரா ஜெயலலிதா வருது. வந்த உடனே நம்ம ஜேபிஆர் என்ன பண்றாரு, அரசியல் வேண்டாம், அரசியலுக்கு முழுக்கு போட்டு அப்படியே கல்வி தந்தையா மாறி கல்வி. அப்ப இதுதான் அவருடைய கதை.